பிரம்மாண்டமான தயாரிப்பு இல்லை, ஆர்ப்பாட்டமான விளம்பரங்களும் இல்லை. ஆனாலும் இதுதான்டா படம் என சொல்ல வைத்திருக்கிறார் இயக்குனர் கதிரவன். கதை என்னவோ அண்ணன் தங்கை பாசமலர் கதைதான். ஆனாலும் அதை சொன்ன விதத்தில் வித்தியாசப்பட்டிருப்பது மட்டுமல்ல, வியக்கவும் வைத்திருக்கின்றார். திருடுவதை தொழிலாகவே செய்து வரும் குற்றப்பெரும்பறை ஊரில் உள்ள அபூர்வ பிறவிதான் ஹீரோ கண்ணன். ராணுவ வீரன். விடுமுறைக்காக ஊருக்கு வலம் வரும் கண்ணன் அந்த ஊரில் இன்ஸ்பெக்டராக இருக்கும் களஞ்சியத்தின் தங்கை பிரியங்காவை பார்த்ததுமே தமிழ் சினிமா வழக்கப்படி காதல் வயப்படுகிறார். காதலர்கள் சேர்ந்தார்களா, பிரிந்தார்களா? காதலர்களை அவரது அண்ணன் சேர்த்து வைத்தாரா, பிரித்தாரா? ராணுவ வீரருக்கும் போலீஸ்காரனுக்கும் நடக்கும் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பது யார்? பாசக்கார அண்ணனா, பழகிய காதலனா? கதாநாயகி எடுக்கும் முடிவு என்ன என்றெல்லாம் மீதி கதையை யூகித்தால் சத்தியமாக ஏமாந்து போவோம். காதல் என்பதையும் தாண்டி வேறு ஒரு பிரச்சனையும் கையில் எடுத்து மற்ற சினிமாவிலிருந்து கோடை மழை படத்தை தனித்துவமாக்கியும் இருக்கிறார் இயக்குனர் கதிரவன். கதாநாயகன் கண்ணனுக்கு யதார்த்தமான நடிப்பு இயல்பாக வருகின்றது. ஒரு காட்சியில் கூட நடிக்கிறார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கதாபாத்திரமாகவே மாறி மனதிற்குள் நுழைகின்றார். பந்தாமல படத்தில் நடித்த பிரியங்காவா இது என்று சந்தேகப்பட வைக்கும் கதாபாத்திரத்தில் பிரியங்கா பிரகாசித்திருக்கின்றார். பிரியங்காவின் அண்ணனாக நடித்துள்ள இயக்குனர் களஞ்சியமும் கவனம் இருக்கின்றார். இயக்க வாய்ப்பில்லாமல் இருக்கும் இவருக்கு இனி நடிப்பு சோறு போட வாய்ப்பிருக்கிறது. பல படங்களில் எரிச்சல் அண்ணாச்சியாக இருந்த இமான் அண்ணாச்சி இந்த படத்தில் ரசிக்க வைக்கும் அண்ணாச்சியாக மாறியுள்ளார். நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் இனிய இசை. புதிய இசையமைப்பாளர் சாம்பசிவம் பாடல் இசையில் மட்டுமல்ல, பின்னணி இசையிலும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கின்றார். நல்ல படம் பார்த்து நீண்ட காலமாச்சு என்கின்றவர்களுக்கும், நல்ல படங்களே வருவதில்லை என்று ஆத்திரப்படுபவர்களுக்கும் கோடை மழை அவசியம் பார்க்கக்கூடிய படமாகும்.